हर हर नमः पार्वती पतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா ஸ்ரீ வீரமாகாளியம்மன் திருவடிகள் வாழ்க வாழ்க. மாதர்வே மதுகைடவக்னி மகிஷ பிராணாபஹாரோத்யமே हेला निर्मित धूम्रलोचनवते हे चण्डमुण्डार्दिनी निःशेषीकृतरक्तबीजतनुजे नित्ये निशुम्भावके शुम्भध्वंसिनि संहरा सुदुरितं दुर्गे नमस्तेऽम्बिके. ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குஷம் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே. எல்லாம் அல்ல நம் அன்னை வேண்டும் வரங்களையெல்லாம் வாரி வழங்கி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அன்னை ஸ்ரீ வீரமகாகாளியம்மனுடைய தனிப்பெரும் கருணையினாலே நமது ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சதச்சண்டி மகாயாகமானது அம்பிகையின் திருவருளால் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 2001ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த சதச்சண்டி மகாயாகமானது இந்த 2025ஆம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டாக அன்னையின் திருவருளால் சதச்சண்டி மகாயாகத்துடன் அம்பிகைக்கு 1008 சங்காபிஷேகத்தினுடன் லலிதா சகஸ்ரநாம யாகமும் செய்யப்பட்டு அம்பிகையின் திருவருளை மேலும் சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இந்த கலியுகத்திலே அன்னையை பிரத்யக்ஷமாக வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்தது சண்டி யாகம். அதையேத்தான் நமது புராணத்திலே கலௌ சண்டி விநாயகௌ என்று புராண வாக்கியங்கள் சொல்கிறார்கள். இந்த கலியுகத்திலே அன்னையை சண்டி யாகத்தின் மூலமாக வழிபடுவதன் மூலம் நம் அனைவருக்கும் வேண்டிய வரங்களை எல்லாம் அன்னையின் அருளால் எளிதாக பெற முடியும் என்பது இதனுடைய அர்த்தம். நம் அனைவருக்கும் அன்னையின் பேரருள் கிட்டும் என்பதற்காக இந்த சண்டி யாகத்திலே சண்டியாகப்பட்டது 700 மகாமந்திரங்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 700 மகாமந்திரங்களும் 13 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டு அன்னையை 13 வடிவங்களாக வணங்கி மகிழ்ந்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் அனைவருமே. அம்பிகையின் திருவருளும் அதுவே. இந்த மகா சண்டியாக வைபவத்தில் நம் அனைவரும் பக்தர்களாகிய நாம் அனைவரும் பங்கு கொண்டு அன்னையின் திருவருளை பெறுவதற்காக ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் தனித்தனியாக சங்கல்பம் செய்து அம்பிகையின் பேரருளை பெற்று அதற்காக 501 வெள்ளியும் 301 வெள்ளி இது இவை இரண்டும் நமது ஆலயத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பக்தர்கள் அனைவரும் இதில் பங்கு பெற்று நம் அன்னையின் பேரருளை பெறவும், அது மட்டுமல்லாது அம்பிகைக்கு அனுதினமும் சகஸ்ர சங்காபிஷேகம் என்று சொல்லக்கூடிய 1008 சங்காபிஷேகம் லலிதா சகஸ்ரநாமயாகமும் அனுதினமும் நடைபெற இருக்கின்றது. பக்தர்கள் அதிலும் பங்கு பெற வேண்டும். இதன் இடையிலே அம்பிகைக்கு செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை 2 தினங்களில் நவராத்திரியிலே அம்பிகைக்கு திருவிளக்கு பூஜையானது மாலை 7 மணி அளவில் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. பக்தர்கள் அதிலும் கலந்து கொண்டு பங்கு பெற வேண்டும். வருகின்ற 2027ஆம் ஆண்டு நமது ஆலயமானது குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. பக்த மெய்யன்பர்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த வீரமாகாளியம்மனின் திருவருளை பெற்றுயுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். நமः பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.